ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம்காக பார்த்தீங்கன்னா நம்ம பல நாள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி பெரம்பலூர்ல வச்சு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட தலைமையில் நம்ம மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் மறுதேர்வு ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியா இருக்கட்டும் 1953 வரைக்கும் போய் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25 கேள்வி வந்து தவறா கேட்கப்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் வந்து ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா லக்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒருத்தரை நம்ம வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது லக்கின் அடிப்படையில இல்லாம அவங்க படிச்ச படிப்புக்கு, அதாவது டே அண்ட் நைட்னு அவங்க பார்க்காம உழைப்பு போட்டிருப்பாங்க. அந்த உழைப்புக்கு வேல்யூ கொடுத்து நம்ம வந்து வேலைக்கு எடுத்தாதான் அது வந்து நியாயமா இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லாருக்குமே வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் வந்து ஏதோ ஒன்று இங்கி பிங்கி பாங்கிங்கிற மாதிரி ஷேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கோம். ரீ எக்ஸாம்காக வைக்கிற கோரிக்கை பார்த்தீங்கன்னா நியாயமானதுன்னு தெரிஞ்சு கூட ஒரு சிலர் வந்து தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் ஒரு சிலரை தான் சொல்கிறேன். எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி உட்காந்து ரீ எக்ஸாம் கேட்கறதுக்கு பதிலாக நீ டே அண்ட் நைட்னு ஒழுங்காக புக் எடுத்து படிச்சிருந்தா உனக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட பதில் இதுதான். டே அண்ட் நைட்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு படிச்சனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நானும் ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம். தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஜிஎஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு பொதுவா ஒரு கருத்தை வந்து என்னாலையும் சொல்ல முடியும். நான் கஷ்டப்பட்டு படிச்சனால மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் வீடியோ கண்டென்ட்டுக்காக இதை ஒரு விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட பதில் பாத்தீங்கன்னா, கண்டென்ட்டுக்காக நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னா நான் குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறேன் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா எனக்கு டெய்லி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கும். டெய்லி நான் இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் ஓப்பனாக தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். குரூப் 4 எக்ஸாம் எழுதின மன உளைச்சல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் 2 படிக்கிறதுக்கு மைண்டே வரல. அதுதான் ரியாலிட்டி. எனக்கு உண்மையாகவே அப்படிதான் இருந்துச்சு. நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளையும் பண்ணலை, நான் படிக்கவும் இல்லை. ஸோ அதை நான் உண்மையாக தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டென்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு, ஸோ கண்டென்ட்டுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் 1000 வீடியோ போட்டிருக்கலாம். எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கும். நான் ஏன் ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்? நான் உண்மையாகவே படிக்கலைங்கிறத ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான் பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம்லேயே அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வேகன்சியும் வெரி லோவாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கூட கொஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது இந்த ப்ரிப்பரேஷனே நான் ஸ்டாப் பண்ணி வச்சது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்டிருந்தாங்க, இந்த விஷயத்தை கட்சி சார்ந்து கொண்டு போறதை விட மாணவர்கள் முன்னெடுத்து கொண்டு போறது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. மாணவர்கள் சார்பா பார்த்தீங்கன்னா அதாவது அகாடமிஸ், நிறைய டிஎன்பிஎஸ்சி அகாடமிஸ் முன் வந்து நமக்காக வந்து குரல் கொடுத்தாங்க. அதாவது சென்னையில வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. சென்னையில பார்த்தீங்கன்னா அறவழியில போராட்டம் பண்ணியிருந்தாங்க. என்னோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸா இருக்கட்டும் மாணவர்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை எழுப்பி இருந்தாங்க. ஆனா எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மதுரையில போராட்டம் பண்றதுக்காக 3 வாட்டி பெர்மிஷன் கேட்டாங்க. 3 வாட்டியும் பாத்தீங்கன்னா நமக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அந்த வகையில நமக்கு இப்போ சப்போர்ட்டா வந்து நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள். என்னோட ரிக்வெஸ்ட் ஒன்னே தான் பாத்துக்கோங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி பெரம்பலூர்ல வச்சு நடக்கிற அந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின மாணவர்கள் நிறைய பேர் பெரம்பலூரை சுத்தி கண்டிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாமே நியாயமா பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் நிச்சயமா செப்டம்பர் 20ஆம் தேதி பெரம்பலூர்ல வச்சு நடக்கிற அந்த மாநாடுல கலந்துக்கோங்க. சோ அவ்வளவுதான் மக்கா, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.